வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஜலஜாபதி இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், வெரி குட் மார்னிங். வணக்கம். பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியோட தொடங்குவோம். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான தோல் நோய்கள் இருக்கு, அதுக்கு இயற்கை மருத்துவ முறையில் எந்த மாதிரி நீங்க சிகிச்சை எடுக்கிறீங்க, அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். கண்டிப்பாக. முதல்ல நம்ம நோயினா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நோயினா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல்நல ஆரோக்கியம், இந்த மூன்றுலேயும் வரக்கூடிய குறைபாடுகள் தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். அதாவது தோல் நோய்ங்கிறது தோலில் வரக்கூடிய நோயின்னா நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். அதாவது சிம்டம், சைன்ஸ் அண்ட் சிம்டம் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு காரணம் தோலில் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு அதாவது ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஏதாவது வெளியே காமிச்சு தான் நம்மளுக்கு தெரியப்படுத்தணும். அந்த நோயோட தன்மையை ஏதாவது வெளியே காமிச்சு தான் தெரியப்படுத்தணும். அதுக்காக நம்ம பாடி எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் தான் தோலில் தெரியக்கூடியது. இப்போ முழுமையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 விதமாக நம்மளுக்கு சுவாச நிகழ்ச்சி நடைபெறும். ஒன்று தோலில் நடக்கும் சுவாசம், இன்னொன்று பார்த்தோன்னா லங்ஸில் நடக்கும். அப்போது லங்ஸில் யார் யாருக்கு பிரச்சனைகள் இருக்குதோ அப்போ லங்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதாவது கழிவுகளின் தேக்கம் தான் நம்ம நோயின்னு சொல்லுவோம். அப்போது நுரையீரலில் யார் யாருக்கு பிளாக்கேஜ் இருக்கோ அவங்க அந்த மாதிரியான பேஷண்ட்க்கு என்ன நடக்கும் அப்படின்னா வெளித்தள்ளும். அதாவது உடலானது ஒரு நோயின்னு வரும்போது ஏதாவது ஒரு விதத்தில் வெளித்தள்ளி ஆகணும். அதை எப்படி வெளித்தள்ளும் அப்படின்னா தோல் வழியாக தான் வெளித்தள்ளும். அப்போ அது தோலில் வரக்கூடிய வியாதி. அதை நிறைய வெரைட்டிஸாக நம்ம சொல்கிறோம். சோரியாசிஸ் சொல்கிறோம், எக்ஸிமா சொல்கிறோம், மொலஸ்கம் சொல்கிறோம், மரு, மங்கு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டோம். ஆனால் பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கிறதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது, ஏதாவது கட்டி மாதிரி வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கட்டியை உடச்சி விடுறது, அதை கட் பண்ணி எடுக்கிறது, இது மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான் எல்லாமே இப்போ அன்றாட இப்போ லைஃப் ஸ்டைலில் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே காஸ்மெட்டிக் அந்த ஓரியண்டாக போயிட்டனால பிரச்சனைகள் எல்லாம் அதை கட் பண்ணும்போது பிரச்சனைகள் பெரிதுதான் ஆகுமே தவிர ஆணி வேர் வரைக்கும் சரிப்படுத்த முடியாது. அதே மாதிரி நம்ம ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா வெளியில இருக்கிறது வெளியே வரக்கூடியது உள்நோக்கி அமுத்தப்படும். அப்போ உள்நோக்கி அமுத்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா லங்ஸ் திரும்பவும் இன்னும் ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகும். சளி, ரொம்ப நெஞ்சு கட்டும், மூச்சு விட சிரமப்படுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்படையும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுமே அப்படியே 1 by 1 வர ஆரம்பிச்சிடும். ஸோ தோல் நோய்ங்கிறது வெறும் தோலில் வரக்கூடிய நோய் மட்டுமே கிடையாது. உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளோட தேக்கம் தான் அது பாடி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தோலில் வரக்கூடிய வியாதிகள். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் சோரியாசிஸ் உதிர்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதை ஆணி வேற பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இது வெறும் தோல் நோய் கிடையாது. பஞ்சபூத நம்ம அந்த சக்திகள் அடங்கி அந்த உறுப்புகளை படுத்தினா தோல் நோய்ங்கிறது பெரிய விஷயமே கிடையவே கிடையாது. கண்டிப்பா நுரையீரல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் தோல்ல தெரியுது. கண்டிப்பாக. ஸோ அதனால நுரையீரல் பாதிப்பு இருக்கு அப்படின்னா முதல்ல அதை சரி பண்ணோம் அப்படின்னா தோல்ல ஏற்படக்கூடிய வியாதிகளை கூடிய சீக்கிரமே சுலபமாவே குணப்படுத்தலாம். நுரையீரலை சரிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தோல் வியாதிகள் எளிதில் சீராகும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க கழிவுகள் ஏதாவது ஒரு வழியா வெளித்தள்ளணும். இல்லை ஒன்னில் யூரின் வழியா போகணும், மோஷன் வழியா போகணும், தோல் வழியா வெளியே போகணும். அப்போ நம்ம எப்படி வெளித்தள்ளுறோம்னா தோல் வழியா சிலருக்கு வெளியே வரும்போது அதை தோல் நோய் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடாது. சர்டன் பீரியட் வந்துட்டு அது அப்படியே மறைஞ்சிடணும். இதுக்காக நம்ம தனியா வைத்திய முறைகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவு பொருளை நம்ம வெளியேற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா தோல் நோய்கள் எல்லாமே எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயம். இதுக்காக கட் பண்ணி ஆயின்மெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் பாத்திமா மேடம், திருநெல்வேலில இருந்து பேசுறேன். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்கு மேடம் கேட்பேன். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 29 மேடம். சரிங்க, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? குழந்தை இல்ல, குழந்தை கண்டு கேட்கலாம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. ஹெர்போகேர்ல தான் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கோம். குழந்தை இல்ல எனக்கு. திரும்ப சொல்லுங்கம்மா. இல்ல மேடம், ஹெர்போகேர்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேம்மா. ஓகே. திருநெல்வேலியில எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம்.
ஓகேம்மா, சொல்லுங்க. மேடம் குழந்தை இல்ல, 10 வருஷம் ஆச்சு. ஓகே, எவ்வளவு நாளா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? ஒரு 8 மந்த்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேம்மா, இதுக்கு முன்னாடி மாத்திரை மருந்துகள் ஏதாவது நீங்க குழந்தையின்மைக்காக உட்கொண்டுட்டு இருந்தீங்களாம்மா? இல்ல மேடம், எடுத்துட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் மேடம் ப்ராப்ளம். ஹஸ்பண்டுக்காக நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. 2 பேருக்குமே எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல ஹஸ்பண்டுக்கு மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஹஸ்பண்டுக்கு மட்டும் மேடம். ஹஸ்பண்டுக்கு மட்டும் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உடல் எப்படிமா இருக்கு? உங்களுக்கு வெயிட் எப்படி இருக்கு? நார்மல் ஆயிடுச்சு மேடம். வெயிட் நார்மலா இருக்கு. பிசிஓடி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தா, பிசிஓடி தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுங்களாம்மா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்றேம்மா. அதாவது உயிர் சக்தி குறைபாடு தான். உயிர் சக்தி வந்து நல்லா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக குழந்தை பிறப்புங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். உயிர் சக்தி நல்லா இருக்கும் பட்சத்துல. அப்போ நம்ம மேல் அதாவது கணவர் அவங்களோட கணவர் சைடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா விந்தணு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், எங்க ஹெர்போகேர்ல என்ன அப்படி சொன்னா, விந்தணு குறைபாடு எதனால வருது அப்படின்னா கண்டிப்பாக கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முழுமையா வீக்னஸ் இருக்கும். அப்போ ரத்த உற்பத்தி நல்லா இருக்காது. கிட்னியோட எனர்ஜி நல்லா இது இல்லாத பட்சத்துல ரத்த உற்பத்தி இருக்காது. ஸோ ரத்த உற்பத்தி இல்லாத பட்சத்துல எப்படி சர்க்குலேஷன் எல்லாமே நார்மலா இருக்கும்? நல்ல சர்க்குலேஷன் எல்லாமே நார்மலா இருக்கும் பட்சத்துல தான் நம்மளுக்கு என்ன உணவு நம்ம உட்கொண்டாலும் அதுல இருக்கக்கூடிய உயிர் சக்திகள் எல்லாமே நம்ம உடம்பு வந்து உறிஞ்சிக்கும். அப்போ நம்ம எதை சரி பண்ணணும் அப்படின்னா இவங்களோட கிட்னியோட எனர்ஜி லெவலை வந்து நம்ம சரிப்படுத்தும் போது இது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். ஆனா இவங்களுக்கு வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டான உணவு முறைகள் எல்லாம் இவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா முழுமையா கரெக்ட் உணவு முறைகள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல இவங்களுக்கு வந்து எளிதில் வந்து கன்சீவ் ஆயிடும். ஆனா வந்து இதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. கண்டிப்பாக ஒரு சாப்பாடு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அரிசி போடுறோம், அது வேகிறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டம் கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும். முழுமையா தொடர்ந்து நம்ம உணவு முறைகள் சிகிச்சை வந்து கரெக்டா எடுத்துட்டு நம்ம இதுல வந்து தொடர்ந்து டச்அப்ல இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்ல குழந்தைய இவங்க பித்து எடுக்கலாம். ஓகே டாக்டர், சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். நீங்க 8 மாசம் தான் வந்து சிகிச்சை எடுத்திருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் நீங்க சிகிச்சை எடுக்கலாம். கண்டிப்பா இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. சங்கீதாங்க. சங்கீதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சங்கீதாங்க. சங்கீதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரிங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். தைராய்டு பிரச்சனை இருக்குங்க. சொல்லுங்கம்மா. தைராய்டுங்க நார்மலா தான் இருக்குங்களாமாங்க, ஆனா கட்டியாட்டு இருக்குங்க கழுத்துல. கட்டி இருக்குங்களா? கட்டி மாதிரி தெரியுதுங்க. சரிங்கம்மா, இப்ப மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்களாம்மா? டேப்லெட் எடுத்துட்டு இருக்குங்க. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தைராய்டு லெவல் வந்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நார்மலா தெரியற மாதிரி இருக்கும். சரிங்களா? அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, அப்பதான் டாக்டர் சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரியும். நார்மலா தான் தைராய்டுங்க, ஆனா கழுத்துல மட்டும் வீக்கமா இருக்குதுங்க. சரிம்மா, நீங்க மத்தபடி மாத்திரைகள் எல்லாம் எவ்வளவு நாளா போட்டுட்டு இருக்கீங்கம்மா? மாத்திரை 2 வருஷமா போட்டிருக்கீங்க. சரிம்மா, அம்மாவோட வயது என்ன? 20ங்க. 20ங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்றேன். அதாவது தைராய்டு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா தைராய்டு கழுத்துட்ட இருக்கக்கூடிய அந்த கிளாண்ட் வந்து ஸ்வெல்லிங் ஆகிட்டு இருக்கும். இதுல 2 வெரைட்டி இருக்கு. ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்னு 2 வெரைட்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒல்லியா இருப்பாங்க, சில பேர் குண்டா இருப்பாங்க. ஸோ இதுக்கும் வந்து நம்ம காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டுக்கு முழுக்க காரணம் வந்து லங்ஸ் தான். லங்ஸ் வந்து பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களால வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்து எச்சி முழுங்குறதுக்கு சிரமப்படுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி இது நொடியுலார் காய்டர் சொல்லுவாங்க. இது வந்து நோட்ஸ் வந்து இப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அவங்களால எச்ச சுத்தமாக முழுங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ நம்ம எதை சரிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நுரையீரலில் வந்து நிறைய தேக்கம் இருக்குது. அந்த தேக்கத்தை நம்ம சீர்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு வந்து நம்மளுக்கு சரியாகும். இதுக்கு வந்து தைராய்டு பேஷண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிட்னியோட எனர்ஜி லெவலும் கண்டிப்பாக வீக்னஸ் இருக்கும். அப்போது நுரையீரல், கிட்னி, தைராய்டு இந்த 3மே வந்து இப்போ இன்டர்லிங்க் ஆகுது. ஸோ அப்போ கிட்னி வழியாகவும் நம்மளுக்கு கழிவுகள் வெளியேறணும், நுரையீரல் வழியாகவும் கழிவுகள் வெளியேறணும், யூரின் வழியாக போகணும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சளி வழியாக வந்து வெளியேறணும்.
அப்படி வெளியேற முடியாத பட்சம் இவங்க வந்து கண்டிப்பாக தைராய்டில் சஃபர் ஆவாங்க. இதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock அப்போ வந்து நம்ம வெயிலில் வந்து கொஞ்சம் நிற்கிறது வந்து இவங்களுக்கு வந்து நல்லது. அப்போது விட்டமின் டி வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். விட்டமின் டி நல்லா கிடைக்கும்போது இவங்களுக்கு வந்து கால்சியம் வந்து கரெக்டாக வந்து அப்சார்ப்ஷன் இதெல்லாமே வந்து உடம்புல நடக்க ஆரம்பிச்சிடும், வயிறில் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நுரையீரலில் இருக்க கழிவுகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும். கிட்னியோட இதுவும் வந்து ஈஸியாக வந்து எளிதில் நம்ம சரி பண்ணிடலாம். உயிர் சக்தியை நல்லா கரெக்டாக வைக்கும்போது தைராய்டு வந்து ஒரு பெரிய வியாதியே கிடையாது. இதுக்காக தைராய்டு கிளாண்டை கட் பண்ணி போடணும்னு அவசியமே கிடையாது. எப்போ கத்தி உடம்புல வைக்கிறோமோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் எல்லாமே உடம்புல மாறிடும். ஸோ அந்த அதை வந்து கரெக்டான சேனலைஸ் பண்ணியே ஆகணும். அப்போது நம்ம கத்தி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெட்டக்கூடிய விஷயங்கள் முடியும் நகமும் மட்டும்தான். ஓகே, இதை தவிர வேற எதுவும் கட் பண்ண வேண்டாம். இயற்கை மருத்துவ முறையில் நம்ம ஹெர்போகேரில் வந்து சிகிச்சை எடுத்தாங்கன்னா இதுக்கு முழுமையான தீர்வு எளிதில் வித்தின் 1 month இவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். மாத்திரை கண்டினியூஸாக எடுக்க தேவையே இல்லை. ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல் வந்து இயற்கை மருத்துவ முறையில் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். பத்மநாபன் மேடம். பத்மநாபன், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கேன் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். என்ன வயசு அது சார் உங்களுக்கு? எனக்கு 41. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தொந்தரவு இப்ப இருக்கு? மேடம், இந்த சொரியாசிஸ் பத்தி சொன்னீங்கல்ல, சொல்லுங்க சார். அது எனக்கு அந்த மாதிரி தான் மேடம். ஆனா யூரின்லாம் அவ்வளவா பாஸ் ஆக மாட்டேங்குது, மோசன் போகுது இல்ல, அதனால கால்ல வந்து அந்த புள்ளி புள்ளியா வந்துருச்சு இப்ப. ஓகே ஓகே, ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். முதல்ல அந்த பயத்தை விடுங்க. அந்த தோல்ல இருக்குதே அப்படிங்கிற வந்து அந்த உணர்வு வந்து நீங்க முதல்ல விட்டுடுங்க. உள்ள இருக்கக்கூடியது வெளியே வருது, சரிங்களா? ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம அருகில் உள்ள ஹெர்போகேர் நம்ம சிகிச்சை மையத்தை அணுகுனீங்க அப்படின்னா இதுக்கான முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நீங்க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக யூரின் கிளியரா போகும், மோஷன் கிளியரா போகும். அது ரெண்டையும் நம்ம சீர்படுத்தும் போது உங்களுக்கு சோரியாசிஸ்ங்கிறது வந்து எளிதில் சரி பண்ணக்கூடிய விஷயம் மட்டுமே. பயப்படாதீங்க, தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க வந்து. ஓகே மேடம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஜலஜாவதி இருக்காங்க. நுரையீரல் சார்ந்த உங்களோட கேள்விகளை 044445969444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட நேம் ஜெனிஃபர். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க ஜெனிஃபர்? திருச்சியில இருந்து பேசுறோம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். ஓகே, என்ன வயசு ஆகுமா உங்களுக்கு? 23. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஹலோ. வணக்கம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. மேடம், அதான் எனக்கு அட்டிகாரியான்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்கின் ப்ராப்ளம்ல. அட்டிகேரியா, சரிம்மா. அது 5 years-ஆ இருக்கு. நானும் டேப்லெட்ஸ்லாம் மாதிரி நிறைய சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் விட்டுட்டேன். ஆனாலும் அந்த இது இருந்துட்டே தான் இருக்கு அடிக்கடி. இதுக்கு என்னதான் பண்றது? ஓகே ஓகேம்மா, ஓகே. அட்டிகேரியாங்கிறது ஒரு வகையான அலர்ஜி தான்மா, சரிங்களா? அலர்ஜி ஏன் வருது அப்படின்னா உடம்புல உங்களுக்கு கழிவுகள் வந்து டாக்ஸின்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. டாக்ஸின் ஜாஸ்தியா இருக்கும்போது உடம்புல தோல்ல வந்து அப்படியே தடிமனா ஆகும். அப்படிதானே இருக்குங்க? ஹலோ, தடிமனா இருக்குங்களாம்மா அப்பப்ப? ஆமா ஆமா, அப்படிதான் ஆகுது. அப்படியே ரெட்டிஷா தடிமனா வரும். அது வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்கு வரும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லங்ஸ்ல ஏதாவது நுரையீரல்ல பிரச்சனை இருக்காமா? ஏதாவது சளி ஏதாவது அடிக்கடி? கோல்டா? ஆமா, அடிக்கடி கோல்டு இருந்துட்டே தான் இருக்கு. கண்டிப்பா அம்மா, கண்டிப்பா. அதை வந்து நம்ம சீர்படுத்தும் போது உங்களுக்கு அர்டிகேரியாவை வந்து நம்ம எளிதில் சரி பண்ணிடலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. திருச்சியில டாக்டர் மேகல்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம ஹெர்போகேர் பிரான்ச்ல. அவங்க நல்லா நீங்க போனீங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட் கேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வாழ்வியல் வழிமுறைகள் அடங்கிய ஒரு சிடியும் கொடுப்பாங்க. தொடர்ந்து நீங்க அதை அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எளிதில் சரிப்படுத்தலாம். இது வந்து நீங்க மாத்திரை மருந்துகள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோயானது உள்நோக்கி அமுத்தப்படும். அப்படியே லைட்டா குறையிற மாதிரி இருக்கும், அப்புறமா திரும்பவும் வந்துடும். மாத்திரையை ஸ்டாப் பண்ணீங்கன்னா திரும்பவும் வந்துடும். ஸோ நம்ம ஆணிவேர் வந்து நம்மளுக்கு உள்ள இருக்க டாக்ஸினை வெளியே எடுக்கணும். டாக்ஸினை வெளியே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அர்டிகேரியா வந்து வரவே வராதுமா. பயப்பட வேண்டாம், சரிங்களா?
ஓகேமா, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். நுரையீரல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். விஜயலட்சுமி மேடம். விஜயலட்சுமி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க பூந்தமல்லியில இருந்து பேசுறோம் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. மேடம், எனக்கு ஏஜ் வந்து 44 ஆச்சு. ஓகேம்மா. இப்போ எனக்கு வந்து கால்ல வந்து அதாவது முட்டிக்கு கீழே இருந்து பாதத்துக்கு மேல, அதாவது கணுக்காலுக்கு கொஞ்சம் மேல, அந்த கொலுசு போடுற இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லா அந்த இடம் மட்டும், அதான் 2 கால்லயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமாவே நான் அரிப்பு பயங்கரமா இருக்கு மேடம். அதாவது கை வச்சுட்டா ரொம்ப அப்படியே நம்ம அந்த இடத்துல ரொம்ப சொரிஞ்சு விட சொல்லுது. நாங்க இதுல வந்து டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்க வந்து இந்த கொலுசு எல்லாம் கலட்டிருங்கன்னாங்க. எல்லாத்தையும் கலட்டிட்டோம். கிழங்கு சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதுவும் ஓகே, நாங்க எதுவுமே சாப்பிடல மேடம். ஆனாலும் டேப்லெட் போட்டா வலி, அந்த அரிப்பு குறையுது. திரும்பி டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டா மறுபடியும் அரிப்பு வந்துருது. ஒரு ஆயின்மெண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க, அதை அப்ளை பண்ணி பார்த்து கூட ஒன்னும் நடக்கல. கை மருந்து நிறைய செஞ்சு பார்த்தோம், ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது மேடம். அந்த அரிப்பு. அம்மா சொல்லுங்க, உள்ளுக்கு வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள் ஏதாவது இப்ப உட்கொண்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் மேடம். தைராய்டு எடுத்துட்டு இருக்கீங்க. சுகருக்கு ஏதாவது மாத்திரை போடுறீங்களா? இல்ல மேடம், சுகர் எல்லாமே நார்மலா இருக்குன்னு எல்லாமே ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டோம், எல்லாமே நார்மலா இருக்குன்னு. சரிங்கம்மா. ஒன்னும் பதட்டப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் பதட்டப்படாதீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதுக்கான விளக்கம் நான் சொல்றேன், சரிங்களா? நம்ம திரும்ப நம்ம சொல்றதுதான், தைராய்டு, லங்ஸ், அதோட ரிஃப்ளெக்ஷன், அப்படியே ஸ்கின் டிசீஸ். ஸோ இது மூணுமே வந்து நம்மளுக்கு ஆப்வியஸாகவே நம்மளுக்கு தெரியும். நம்ம ஹெர்போகேரில் இருக்கக்கூடிய மெயின் இதே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன், அந்த டயக்னோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். எங்கே டயக்னோசிஸ் கரெக்டாக இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஹெர்போகேரோட வளர்ச்சி, அந்த முழு சக்ஸஸ்க்கு காரணமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், கரெக்டான டயக்னோசிஸ். நம்ம இப்படி வந்து இப்போ கரெக்டாக அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், தைராய்டு வந்து தைராய்டுக்காக மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அது உள்நோக்கி அமுத்த என்ன ஆகணும், ஏதாவது ஒரு வழியா வெளியே தள்ளிக்கிட்டு வரணும். அது வந்து ஒன்னில் மோஷன்ல வரணும், இல்ல அப்படி இதுல வரணும், யூரின்ல வரணும். இவங்களுக்கு வந்து அதுல வரல, சோ ஸ்கின்ல வருது. இப்போ எது வீக் பாயிண்டா இருக்கோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வரும். இப்போ இவங்களுக்கு வந்து காஃப் மசில் சொல்லியிருக்காங்க. காஃப் மசில் பின்னாடி வந்து ரேஷஸ் மாதிரி அலர்ஜி ரியாக்ஷன் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இதோட ஆனிவேர் வந்து டாக்ஸின் தான். டாக்ஸினை நம்ம ரிமூவ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா இவங்களுக்கு சரிப்படுத்தலாம். மாத்திரை மருந்துகள் தேவையே கிடையாது. தைராய்டையும் நம்ம சரிப்படுத்திடலாம். தைராய்டுக்காகவும் மாத்திரைகள் போட தேவையே கிடையாது. ஸோ முழுமையான ஒரு குணம், ஒரே நம்ம ஹெர்போகேரில் நம்ம சொல்லுவோம் ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த குணம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரே மருந்து தான் நம்ம கொடுப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸையும், பஞ்சபூத சக்திகள் அடங்கிய எல்லா கல்லீரல், மண்ணீரல், கணையம், எல்லாமே சிறுநீரகம் எல்லாமே வந்து சரியாயிடும் நமக்கு. அதை மொத்தமாக சரியாகும் போது உடம்புல எல்லா சர்க்குலேஷனும் நார்மலாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நோயே இல்லாமல் அழகாக உணவு முறையிலேயே அழகாக கொண்டு போய் நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அவங்க லீட் பண்ணலாம். ஓகே டாக்டர், சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். நாச்சம் பேசுறேங்க. ஓகே, பேர் சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கம்மா. புதுக்கோட்டையில இருந்து நாச்சமே பேசுறேன். சரிங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. என்ன சந்தேகம் கேட்க போறீங்கம்மா? நான் வந்து என் பேரு நாச்சம்ங்க. சரிங்க, சொல்லுங்க. வணக்கம் அம்மா, நீங்க சொல்லுங்க. என்னுடைய கால்ல எனக்கு வந்து வயது 68 ஆகுது. சரிங்கம்மா. சுகர் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணேன், சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிரஷர் மட்டும் இருக்கு, மாத்திரை போட்டுக்கிறேன். ஆனா வந்து பாதம் வந்து சூக பிடிச்ச மாதிரி விறுவிறுப்பாவே இருக்கு. எந்த நேரமும் வெளியில் நடக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதுக்கு என்ன மாத்திரை ஏதாவது இருக்கு? சரிங்கம்மா. இப்ப தூக்கம் எப்படிமா இருக்கு அம்மாக்கு? தூக்கம் வந்து எனக்கு அவ்வளவு இல்ல. நான் எப்பவுமே ஒரு 5 தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்குவேன். கண்டிப்பாமா, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து தூக்கம் தான். சரிங்களா? தூக்கத்தை சீர்படுத்தினா வயிறு வந்து கண்டிப்பா சரியாயிரும். வயிறு வந்து மோஷன் வந்து கிளியரா வெளியேறிடுச்சு, யூரினும் கிளியரா வெளியேறும் பட்சத்துல பிரஷர் தானாக ரைஸ் ஆயிடாது. இதெல்லாம் கிளியரா வெளியேறும் போது பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். விறுவிறுன்னு இருக்கு. அதாம்மா, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, தூக்கம் சரியாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு
எந்த பிரச்சனைகளும் வராது. தூக்கம் சீராக இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்து வயிறு செரிமானம் படுத்தல, கரெக்டா முறையற்ற செரிமானமற்ற குளுக்கோஸ் தான் வந்து தரமில்லாத குளுக்கோஸ் தான் வந்து நம்மளுக்கு சர்க்கரையா வந்து வெளிப்படும். அதைத்தான் நம்ம வந்து சர்க்கரை நோய்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம எதை சீர்படுத்தணும் அப்படின்னா செரிமானத்தை சீர்படுத்தணும். அப்போ யார் யார் நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு செரிமானம் சீரா இருக்கும், எந்த வியாதிகளுமே இருக்காது. நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னா செரிமானம் நல்லா இருக்கும் பட்சத்துல மெட்டபாலிசம், லிவரோட மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். அப்போ மெட்டபாலிசம் வந்து லிவரோட அந்த ஆக்டிவேஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இரவு நல்லா தூங்குறவங்களுக்கு லிவர் வந்து கரெக்டா மெட்டபாலிஸ் கரெக்டா ஆகும். அப்படி இருக்கும்போது லிவருக்கும் நம்மளுக்கு நரம்புகளுக்கும் வந்து பயங்கர சம்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்படியே கை காலெல்லாம் நகண்டு ஆடிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ எது தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா குடிக்கிற பழக்கம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா கல்லீரல் பாதிப்பாகும். கல்லீரல் பாதிப்பாகும் போது எல்லா சர்க்குலேஷனும் பாதிப்பாகும், நரம்பு வந்து மெயினா பாதிப்பாகும். ஸோ இவங்களுக்கு நரம்பு தான் பிரச்சனை. அப்போ தூக்கத்தை சரிப்படுத்தும் போது செரிமானம் சீராகும். செரிமானம் சீராகும் போது கண்டிப்பாக கல்லீரலா இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இவங்களுக்கு மாத்திரைகள் போட தேவையே கிடையாது. ஸோ ஆணிவேர் என்ன அப்படின்னா அதை பார்த்து நம்ம சீர்படுத்தும் போது யூரினும் கிளியரா போயிடுச்சுன்னா ப்ரெஷர் வந்து வராது. எப்போ வெளியே வந்து எதுவுமே வெளியே உள்ளுக்குள்ள தேங்கி இருக்கிறது வெளியே தள்ளி விட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகாது. ப்ரெஷர் கிரியேட் ஆகுறதே அதுதான். ஆனால் நார்மலாக ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு பாடியில் இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் எலிவேட் ஆகும். அது என்னன்னா சர்க்குலேஷனை சீர்படுத்துறதுக்காக இயற்கையாகவே நம்ம உடலானது கொஞ்சம் வந்து பிபி வந்து கொஞ்சம் ஹை பண்ணும். அப்போ நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஹை பண்ணி அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இதை முறையாக கரெக்டாக அவங்க தூங்குனாங்க அப்படின்னா எளிதில் சீர்படுத்தலாம். இப்போ 68 வயசாகுதுனாங்க, ஏற்கனவே மாத்திரை மருந்துகள் எல்லாம் உட்கொண்டுட்டு இருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சீர்படுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம நேரில் வந்து அணுகுனாங்க அப்படின்னா முறையான உணவு பழக்க முறைகளும் வாழ்வியல் வழிமுறைகள் அடங்கிய நம்ம அந்த சீடியும் வந்து கரெக்டாக பார்த்து நம்ம உணவு மருந்துகளை எடுக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா தூக்கமின்மை தான் வந்து இவ்ளோ காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. அழகேஸ்வரி பேசுறேங்க, மதுரை மாவட்டத்துல இருந்து. மதுரையில இருந்து கால் பண்றீங்களா? சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் தங்கச்சிக்காண்டி. என்ன வயசு ஆகுது அவங்களுக்கு? அவங்களுக்கு இப்ப 16 வயசு ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. மேடம் 16 வயசு ஆகுது மேடம் என் தங்கச்சிக்கு. சரிம்மா. இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். பாப்பாக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை தலை குத்திக்கிட்டு. சரிங்கம்மா சரிங்கம்மா. பிசிஓடி தொந்தரவுகள் இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க. பார்த்ததுக்கு வந்து கருமுட்டை சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, அது நீர்க்கட்டி இருக்கு, நீர்க்கட்டியோட சைஸ் வந்து 4.7 இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அதுதான் நீர்க்கட்டி தான்மா பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். என்னம்மா இருக்கு மேடம், அதுக்கு வந்து தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும், கேரண்டி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க மேடம். அம்மா முதல்ல வந்து நம்ம உடலுக்கு, அதாவது இயற்கை படைத்த உடலுக்கு கேரண்டி கொடுக்கறது நம்ம கையில கிடையாது, மனிதர்கள் கையில கிடையாது, அது இறைவன் கையில மட்டும்தான். முதல்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க உடலை வந்து சரிப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நம்பினா மட்டும்தான் உங்க உடலை நீங்க சரிப்படுத்த முடியும். அதர்வைஸ் மாத்திரைகளோ மருந்துகளோ ஒண்ணுமே வந்து குணப்படுத்தாது. கண்டிப்பாக முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து பிசிஓடிங்கிறது வந்து நீர்க்கட்டி வந்து எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயம் மட்டுமே. அதாவது கிட்னியோட எனர்ஜி லெவலை நம்ம சரிப்படுத்தும் போது நீர்க்கட்டி வந்து கண்டிப்பாக சரியாயிடும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உயிர் சக்தி வந்து கண்டிப்பாக கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பை வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிட்னியோட எனர்ஜி லெவல் வீக்கா இருக்கு. ஸோ கிட்னியோட எனர்ஜி லெவல் வந்து வீக்கா இருக்கும் பட்சத்தில் நீர் வெளியே போகணும். வெளியே போகாத நீர் தான் வந்து சிஸ்டா வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து சீர்படுத்தும் போது நீர் வெளியே போறதுக்கு நம்ம சீர்படுத்தும் போது பிசிஓடி பெரிய பிரச்சனையே கிடையாது, எளிதில் சீர்படுத்தலாம். இதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அருகில் உள்ள நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அப்படின்னா முறையான உணவு முறைகள்லயே நம்ம சரிப்படுத்திடலாம். ஓகே, அன்றாட உணவு முறையை வந்து சரிப்படுத்த முடியும் அப்படி டாக்டர் விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி இருக்கு. நம்ம வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனையினாலதான் வந்து ஸ்கின் டிசீஸ் ஏற்படுது அப்படின்ற விளக்கம் நீங்க கொடுத்தீங்க. நுரையீரல்ல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு டாக்டர்? அதாவது நம்ம வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் இதாக வாய்ப்பு இருக்குன்னு கேட்கறத விட நம்ம வந்து அது பிளாக்கேஜுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் நம்ம வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கோம். இப்படி அதாவது கர்ப்பப்பையில வந்து கழிவுகள் தேங்கிச்சு அப்படின்னா அது வந்து ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்றோம்.
நுரையீரல் ஏதாவது இதாச்சுன்னா பிராங்கியக்டாசிஸ், வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் வர்றது, வீசிங் பேஷண்ட்டு, இப்படி ஒவ்வொன்றா வந்து நம்மளா வந்து ஒரு பேர் வந்து வச்சு நம்ம அழைச்சிட்டு இருக்கோம். பட் பேசிக் அதோட மூல காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஷண்ட் ஆஸ் ஏ ஹோல் தான் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எப்போவுமே முறையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பேஷண்ட் ஆஸ் ஏ ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடல் ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இந்த மூணுமே வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து முழுமையான தீர்வு கொடுக்க முடியும். இதை வந்து தனியாக வந்து நம்ம குறிப்பிடணும்னு கிடையவே கிடையாது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஜலஜாபதி இருக்காங்க. நுரையீரல் மற்றும் தோல் சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், நான் கொடை ரோட்ல இருந்து வனராஜன் பேசுறேன் மேடம். சரிங்க, எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம் ஒரு சந்தேகம் கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? ஒரு 55 வயசு இருக்கு மேடம். சரிங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். 90 வாக்குல எனக்கு கால்ல முழுங்காது கீழே சைடுல தோல்ல ஒரு அரிப்பு ஏற்பட்டுச்சுங்க மேடம். அரிப்பு ஏற்பட்டு அது கால் கீழே வரைக்கும் படர்ந்து தொறிஞ்சு விட்டா ஒரு தண்ணியா வடிகிற மாதிரி இருந்துச்சு. அப்ப வைத்தியம் பண்ணி டாக்டர் போய் அப்புறம் சௌகரியம் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஒரு இடத்துல மட்டும் கீழே கால்ல மேல வந்து ஒரு மாசமா 5 நாளைக்கு பயங்கரமா அரிப்பு எடுத்துரும் மேடம். சரிங்கய்யா, போயிருக்கு மேடம். சரிங்கய்யா, இப்ப மாத்திரை மருந்துகள் உட்கொண்டுட்டு இருக்கீங்களா? எது மேடம்? இதுக்காக மாத்திரை மருந்துகள் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ஐயா? இப்ப கிடையவே கிடையாது. 15-20 வருஷம் ஆச்சு. அதுக்கு இப்ப மாத்திரை மருந்து சாப்பிடுறது இல்ல. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? எப்பயாவது அந்த அரிப்பு வருது மேடம் ஒரு இடத்துல மட்டும். இல்லங்க ஐயா, நான் கேக்குறது இது இப்ப தொந்தரவு வந்ததுல இருந்து நீங்க எந்த மாத்திரைகளுமே உட்கொள்ளலையா? இல்ல, தொந்தரவு வந்து இப்ப அடிக்கடி வர்றது இல்ல. மாஸ்கோட வந்து ஒரு இடத்துல அரிக்குது, அதுக்கப்புறம் அப்படி வரிக்காது மறைஞ்சு. சரிங்க ஐயா, இப்போ உங்களுக்கு சளி ஏதாவது பிடிக்குதுங்களா? சளி பிடிக்குதுங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது மேடம். சளியோ ஏதோ எதுவுமே கிடையாது மேடம். பீடி சேர்ந்த தண்ணி அதெல்லாம் கெட்ட வழக்கமா இல்ல மேடம். நுரையீரல் வந்து அதாவது உங்களுக்கு சின்ன வயசுல அடிக்கடி சளி பிடிக்கிற தொந்தரவுகள் ஏதாவது இருந்து மாத்திரைகள் ஏதாவது உட்கொண்டீங்களா ஐயா? இல்லைங்க மேடம். அதெல்லாம் சிறு வயசுல சளியே எனக்கு பிடிச்சது இல்லை மேடம், பிடிக்காது மேடம். சரிங்கய்யா, சரிங்கய்யா. வேற ஏதாவது தொந்தரவுகளுக்காக மாத்திரைகள் எடுத்தீங்களா? வேற டயாபெட்டிக் இப்போதே ஒரு 2 வருஷம் முன்னாடி சுகர் வந்துச்சு மேடம். அதுவும் கரெக்டாவே இருக்கு. மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, சரிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்றேன். அதான் எப்பவுமே வந்து அதான் நம்ம சொல்றது, உடல் எப்போதுமே தவறுகள் நம்மளுக்கு செய்யாது. இப்போ இவங்க வந்து மாத்திரைகள் சர்க்கரை நோய்க்காக மாத்திரைகள் உட்கொண்டுட்டு இருக்காங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து காமிக்குது. ஸோ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக யூரினோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் அதிகமாக இருக்கும். சிலருக்கு டிஸ்டர்ப்டாக வந்துட்டு யூரின் வந்து போகிறதுலே வந்து அடிக்கடி எரிச்சல் ஆகுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா செரிமானம் சரியாக இல்லை. ஸோ செரிமானம் யார் யாருக்கு சீராக இருக்குதோ அவங்களுக்கு எந்த வியாதிகளும் வராது. செரிமானம் இவங்களுக்கு சீராக இல்லாதனால தோல் வியாதிகள் இப்போ வந்துருச்சு. ஸோ செரிமானம் சீராக இல்லைன்னா தூக்கமும் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு சரியாக இருக்காது. தூக்கம் சீராக இல்லைன்னா கல்லீரல் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து மெட்டபாலிசத்தை எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த மெட்டபாலிசம் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு அப்நார்மலாக இருக்கும் பட்சத்தில் தோல் நோய் கண்டிப்பாக வரும். இது வந்து எளிதில் சரிப்படுத்தக்கூடிய விஷயம்தான். தொடர்ந்து நம்ம ஹெர்போகேர் இதை அணுகுனாங்க அப்படின்னா திண்டுக்கல்ல நம்மளுக்கு பிரான்ச் இருக்கு, மதுரையில் இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா முழுமையான ஹிஸ்டரி எடுத்துட்டு நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுத்து உணவு முறைகளும் நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது எளிதில் சீர்படுத்திடலாம். கண்டிப்பா இயற்கை முறையிலே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். டாக்டர் வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. திருப்பூர் சரஸ்வதிங்க. திருச்சியில இருந்து கால் பண்ணிருக்கீங்களாமா? திருப்பூர்ல இருந்து பண்றேங்க. திருப்பூர்ல இருந்து. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வயசுங்க 54 ஆச்சு. சரிங்கம்மா. அப்புறம் நகத்துல தினோட வெள்ளையா வந்துச்சு. இப்ப அது அப்படியே லேசா உடம்பு பூரா பரவிடுச்சுங்க. சரிங்கம்மா. அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்பதான் டாக்டர் சொல்ற விளக்கம் உங்களுக்கு புரியும். வணக்கம் அம்மா, சொல்லுங்க. அதாங்க உடம்புல லேசா நகத்துல வெள்ளையா வந்துச்சு. சரிங்கம்மா. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த கோவை மெடிக்கல்ல. ஓகேம்மா. இப்போ
உடம்பு பூராமே பரவிடுச்சுங்க. இதுக்கு என்ன பண்றது? ஓகேம்மா ஓகேம்மா. மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? ஸ்பெஷலிஸ்ட் காட்டுனுங்க. அப்புறம் அவங்க வந்து இந்த ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. ஆயின்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அம்மாக்கு? ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் போட்டங்க, ஒண்ணுமே தெரியல. சரிங்கம்மா. சளி ஏதாவது இருக்கா அம்மாக்கு? சளி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து 10-15 வருஷம் ஆச்சு, உடம்போட பரவிடுச்சு. ஓகேம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாமம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க. இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்றேன். அதாவது இது வந்து லியூகோடர்மா இல்லைன்னா விட்லிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளையா வந்து ஜஸ்ட் சின்னதா வரும், அது அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வகையான தோல் நோய்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் சொல்கிறது முழுக்க மெட்டபாலிசம் அப்நார்மாலிட்டி. உள்ளுக்குள்ளே மெட்டபாலிசம் எல்லாமே நார்மலாக இருக்கும் பட்சத்தில் ரத்தத்தில் போகக்கூடிய வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள் எல்லாம் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் தோலில் வந்து எக்காரணம் கொண்டும் வெள்ளை வரவே வராது. ஸோ அதை வந்து நம்ம சீர்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சரியாகும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக லியூகோடர்மா விட்டிலிகோவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டைம் கொஞ்சம் எடுத்து தான் சரியாகும். ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருக்கிறது அப்படியே பிங்கிஷ் கலராக மாறும். ஆப்வியஸாக நம்ம நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் வச்சுருக்கோம். பிங்கிஷாக மாறும், அப்புறமா 1 by 1 மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, படிப்படியாக ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. தொடர்ந்து சிகிச்சையான இதுக்கு எடுத்தே ஆகணும். உணவு முறைகளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இது எளிதில் சரிப்படுத்தி படிப்படியாகவே இது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோமா. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா. பேர் வந்து கீதாங்க. கீதா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மதுரையில இருந்து தாங்க பேசுறோம் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கும். ஓகே, என்ன வயசாதுமா உங்களுக்கு? 39. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் அம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, சொல்லுங்க மேடம். கொஞ்ச நாள் இப்போ 1 மாசமா எனக்கு வந்து மோஷன் போற அந்த பாதை ஃபுல்லா வரைக்கும் ஒரு எரிச்சலா இருக்கு மேடம். சரிங்கம்மா. வலி இருக்கு மேடம். சரிங்கம்மா. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு 6 months முன்னாடி ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து போச்சு மேடம். சரிங்கம்மா. சரிங்கம்மா. அப்போ அப்போ வந்து இந்த யூரின் போற அந்த முன் சைட்ல தான் ஒரு எரிச்சல் இருந்தது. வலி இல்ல, எரிச்சல் மட்டும் இருந்துச்சு மேடம். சரிங்கம்மா. அது கியூர் பண்ணிட்டாங்க மேடம். ஆனா இப்போ கியூர் பண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தேன் 1 month. சரிங்கம்மா. இப்போ வந்து மோஷன் போற பாதையில உள்ள வரைக்கும் வலி எரிச்சல் ரெண்டுமே இருக்கு மேடம். சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். தூக்கம் எப்படி இருக்குமா? தூக்கம் ரொம்ப வலி எரிச்சல் இருக்கும்போது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது மேடம். இல்ல, இரவுல வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இல்லையா? இல்ல, தூங்கினா தூங்கிடுவேன். வலி ரொம்ப இருக்கும்போது மட்டும் அந்த தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இல்லம்மா, இந்த தொந்தரவு வந்ததுல இருந்து உங்களுக்கு வந்து இரவுல வந்து முழுமையான தூக்கம் கிடையாது, அப்படித்தானே? இல்ல, இருக்கு தூக்கம் இருக்கு மேடம். தூக்கம் இருக்கு. மோஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா போகுதுங்களா? மோஷன் ஃப்ரீயா போயிருது மேடம். ஆனா அந்த எரிச்சலும் வலியும் எனக்கு போகவே மாட்டேங்குது மேடம். ரொம்ப ஃபுல் டே 24 மணி நேரமும் அதே மாதிரியே இருக்கு. ஓகேமா, கண்டிப்பாக இல்ல, உங்களுக்கு வந்து மோஷன் பிரச்சனை இருக்குமா? வயிறு வந்து செரிமானம் வந்து கண்டிப்பாக கரெக்டா இல்ல. அது செரிமானத்தை வந்து நீங்க சீர்படுத்தணும். நீங்க வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க, இதுக்கான விளக்கம் வந்து சொல்றோமா. அதாவது எப்பவுமே வந்து உடம்புல அந்த இடத்துல வந்து ஹீட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து எளிதில் வந்து மோஷன் வந்து கிளியராக போகலைன்னு தான் அர்த்தம். ஆனால் கொஞ்சம் டைட்டாக போனாலுமே அவங்க வந்து நான் போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போனால் உடனே கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து போயிட்டு வெளியே வந்துடணும். அதுதான் வந்து கரெக்டான இது முறை. ஸோ இவங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. இல்லை அப்படின்னா அந்த ஹீட் வந்து அவங்க சொல்கிற அந்த ஹீட்டாக இருக்குது, ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருக்குது மோஷன் போகிற இடத்துல. அதே மாதிரி யுரித்ரல்லையும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மாத்திரை எடுத்தாங்களா அவங்களுக்கு சரியாகலை அப்படின்றாங்க. அப்போது அப்போ வந்து ஒரு மாத்திரை எடுத்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்றாங்க. அது வந்து க்யூர் கிடையாது, சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் க்யூர் கிடையாது. கண்டிப்பாக அவங்க நோயில தான் இருக்கிறாங்க. ஸோ இதை சீர்படுத்தணும் அப்படின்னா உள்ளே இருக்க கழிவை வந்து நம்ம எடுக்கணும், வெளியே எடுக்கணும். வெளியே ரெகுலராக அவங்க வந்து ரெகுலரைஸாக வந்து நம்மளுக்கு ஈஸியாக மோஷன் போகிறது, ஈஸியாக வந்து யூரினேஷன் போகிறது, இதெல்லாமே வந்து சரிப்படுத்தணும். சரிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சரியாயிடும். இன்னொன்று, கண்டிப்பாக இவங்களுக்கு நுரையீரல்லையும் வந்து பிரச்சனை இருக்கும். யார் யாருக்கு நுரையீரலில் சளி தேங்குதோ அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ அதையும் சீர்படுத்தும் போது
இது வந்து எளிதில் வந்து அந்த ஹீட் பர்னிங் சென்சேஷன் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அசிடிக் இதை வந்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகும். ஸோ உணவு முறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இது எளிதில் சரி பண்ணக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பா டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க சார். சந்திரசேகருங்க. சந்திரசேகர் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சந்திரசேகருங்க என் பேரு. நான் ஸ்ரீஹரிகோட்டாலன்னு பேசுறேன். சரிங்க, எனக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வணக்கம் ஐயா. சார் லைன்ல இருக்கீங்களா? எனக்காக. ஓகே, என்ன வயசாது உங்களுக்கு? ஆமா மேடம். ஓகே, டிவி பார்க்காதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? 44 வயசு மேடம். சரிங்க, என்ன சந்தேகம்? எனக்கு சுகரு, தைராய்டு, அப்புறமா பிபி இருக்குது மேடம். சரிங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன். ஆனா கால்ல பாதத்துல வந்து எரிச்சல் நிறைய இருக்கு. அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. சரிங்கய்யா. சரிங்க. ரெண்டாவது வந்து இந்த மாத்திரையோட ஹைபோகார்போ நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மாத்திரை சாப்பிட்டாக்க ஏதாவது இது அலர்ஜி ஆகுமா? ஐயா முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாகுமாங்கிற சந்தேகத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வேணும் எப்போவுமே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். உங்களுக்கு இருக்கிற வியாதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கு சொல்கிறாங்க, சுகர் இருக்கு சொல்கிறாங்க, காலில் வந்து பர்னிங் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செரிமானம் சீராக இல்லை. நைட் தூங்குறீங்களா நல்லா? சார் டிவி பார்க்காதீங்க. கொஞ்சம் தூக்கம் சரியில்லை மேடம். கண்டிப்பா தூக்கம் இருக்காது. தூக்கம் போயிடுது. கண்டிப்பா தூக்கம் இருக்காது. தூக்கத்தை சீர்படுத்தணும். கரெக்டா 9 மணிக்கு நல்லா தூங்கிடணும். டிவியோ மொபைலோ பார்த்துட்டு இருக்க கூடாது. 9 மணிக்கு தூங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா லிவரோட மெட்டபாலிசம் வந்து நார்மல் ஆகும் பட்சத்துல ஸ்டொமக் கிளியர் ஆயிடும். ஸ்டொமக் கிளியர் ஆகும்போது கண்டிப்பாக செரிமானம் வந்து சீரா நடக்கும்போது உங்களுக்கு சுகர் வந்து இருக்கவே இருக்காது. இது கரெக்டான உணவு முறையிலே நம்ம ஃபாலோ பண்ணலாம். பிபிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் கரெக்டா பிரியல, உங்களுக்கு நீர் கரெக்டா வெளியே வரணும். நீர் வெளியே கரெக்டா வரும்போது பட்சத்துல உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வரவே வராது. அதாவது நம்ம என்ன சொல்லும் அப்படின்னா ஹார்ட் ஸ்டொமக்கும் வந்து நல்ல இன்டர்லிங்க்டு. ஸோ ஸ்டொமக் யாருக்கு வந்து சீரா இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட்ல வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம தூக்கத்தை சீர்படுத்தும் போது ஸ்டொமக் சரியாகும். ஸ்டொமக் சரியாகும் போது ஹார்ட் ஈஸியாக சரியாயிடும். ஸோ இது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதை வந்து எல்லாருமே வந்து என்ன பெருசா வந்து பயப்படுத்தி அப்படி வச்சுட்றாங்க. இப்படி இதான் ப்ரெஷரா திடீர்னு பார்த்தா இது அட்டாக் வந்துடும் அந்த மாதிரியெல்லாம் பயப்படுத்துறாங்க. அதெல்லாம் பெரிய இதே கிடையாது. நம்ம இதில் வந்து முதல்ல நம்பிக்கையோடு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முறையாக என்ன ஆணிவேர் இருக்கோ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். குரலில் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பசு அதுபடி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களே முழுமையான தீர்வு இவங்களுக்கு ஆஸ் எ பேஷண்ட் ஆஸ் எ ஹோல் பார்த்து நம்ம கொடுக்கும்போது கரெக்டா தீர்வு கிடைக்கும். நல்ல ஹெல்த்தியான லைஃப் இவங்க லீட் பண்ணலாம். கண்டிப்பா டாக்டர். டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஹெர்போகேர் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஜலஜாவதி இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளுக்கு 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பாலமுருகனுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். பாலமுருகனுங்க, திருப்பூர். பாலமுருகன். ஓகேங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே, என்ன வயசாது சார் உங்களுக்கு? 45ங்க. சரிங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே. வணக்கம் ஐயா. ஐயா மேடம். வணக்கம் மேடம். இப்போ வந்து எனக்கு கொஞ்ச நாள் சாப்பிட முடியாம இருந்ததுங்க. சரிங்க சார். அது கொஞ்சம் அது புண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப முடியாம இருந்ததுல அப்புறம் எண்டோஸ்கோப் போட்டு பார்த்ததுல உணவு குழாயில வந்து ஒரு சுண்டல் சைஸுக்கு 1 சென்டிமீட்டர் அப்படின்னாங்க. சென்டிமீட்டர் அளவுல கட்டி இருக்குது அப்படின்னாங்க மேடம். சரிங்க. அத பிளட் எடுத்து செக் பண்ணதுல ஒயிட் செல் வந்து 17,000 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பயாப்சி எடுத்தாங்களா? ஆமாங்க, பயாப்சி எல்லாம் எடுத்து எண்டோஸ்கோபி உள்ள போட்டாங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து அந்த பயாப்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நோய் அதிகமாயிருக்கா கம்மியாயிருக்கா?
இல்ல அதை பத்தி 2வது ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, இன்னும் போகலைங்க. இல்லங்கய்யா, அதுக்கப்புறமா வந்து இப்ப தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா தான் ஆயிருக்குதுங்க. முதல்ல சாப்பிட முடியாம இருந்ததுங்க, இப்ப கொஞ்சம் லிக்விடெல்லாம் 2 டம்ளர் 3 டம்ளர் குடிச்சிடுறேங்க. சரிங்கய்யா. இப்ப வந்து அது வந்து கேன்சர் கட்டின்றாங்க மேடம். ஒயிட் செல் அதிகமா இருக்கிறதுனால கேன்சர் கட்டி வருங்களா இல்ல எப்படி? ஐயா முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க, நைட்டு தூக்கம் எல்லாம் நல்லா இருக்குங்களா உங்களுக்கு? இப்ப கொஞ்ச நாளா கம்மியா தான் இருக்குதுங்க. கண்டிப்பாக ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் நான் சொல்றேன். அதாவது நம்ம எப்பவுமே சொல்றது, உடல் எப்பவுமே தவறு செய்யவே செய்யாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வயர்ல வந்து இவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு, தூக்கம் சரியில்லை, வயர்ல பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்து வயர்ல வந்திருக்கு அப்படின்னா, அப்போ கழிவுகளில் தேங்கும் போது ஏதாவது ஒரு கட்டியாக வந்து முதல்ல சின்னதாக ஃபார்ம் ஆகும். அப்போ ஏதாவது கட்டியாக ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வந்து ப்ரிக் பண்ணியோ இல்லை நம்ம அதை கட் பண்ணியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை திரும்பவும் பெருசு தான் படுத்துகிறோமே தவிர, இப்போ ஒரு புண்ணையை நம்ம வந்து சரிப்படுத்துகிறோம் அப்படின்னா ஸ்கார் ஃபார்மேஷன் ஆயிடும். அது ஹீல் ஆனதுக்கப்புறம் ஸ்கார் ஃபார்மேஷன் அது வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். அப்போது இயற்கையாக நம்மளுக்கு வந்து நடக்கக்கூடிய அந்த மொட்டிலிட்டி பெரிஸ்டால்டிக் அந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கட் பண்ணிட்டு அதை பார்த்துருக்காங்க, பயாப்சி எடுத்து பார்த்துருக்காங்க. பயாப்சி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பயத்தை முதல்ல விடணும். இவங்க நல்லா தூங்குனாலே இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா அழகாக சரிப்படுத்தலாம். இது வந்து இன்னும் ஒரு இவங்க ஆல்ரெடி வச்சுட்டாங்க, எண்டோஸ்கோபி மூலமாக நம்மளுக்கு இது பண்ணி பயாப்சி எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து மெதுவாக தான் சரிப்படுத்த முடியும். பட் வந்து கண்டிப்பாக முறையான தூக்கத்தை நம்ம இவங்க வந்து சீர்படுத்தும் போது கண்டிப்பாக 1 by 1 இவங்களுக்கு நம்ம சரிப்படுத்தலாம். சரிப்படுத்தக்கூடிய விஷயம் மட்டுமே இதுதான். நம்ம ஏற்கனவே சொன்னது அப்படிதான், வெட்டக்கூடிய விஷயங்கள் 2 நகமும் முடியும் மட்டும்தான் வெட்டணும், மற்ற எந்த ஒரு பொருட்களையுமே நம்ம வெட்டக்கூடாது. பாடி வந்து லேசாக வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அது கொஞ்சம் ஒரு வீக்கம் வரதான் செய்யும், அது வந்து காமன். ஸோ அது வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையவே கிடையாது, ஆப்ரேஷனே தேவையில்லாமல் சரிப்படுத்தலாம். கண்டிப்பா டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேர் சொல்லலாம். ஓகே ஷீலா, கொஞ்சம் சத்தமா பேசலாம். பிரியா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பிரியா என் பேரு. பிரியா, டிவி பார்க்காதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இன்னைக்கு? மேடம் எனக்கு தைராய்டு இருக்கு. தைராய்டு இருக்குங்களா? சரிங்கம்மா. என்ன வயசு அது உங்களுக்கு? எனக்கு 24 இயர்ஸ். சரிங்க சரிங்க, சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகங்களை கேட்கலாம் தொடர்ந்து. அம்மா வணக்கம் அம்மா, நீங்க டிவி பார்க்காம பேசுங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கம்மா, அப்பதான் விளக்கம் கொடுக்க முடியும் டாக்டர். எனக்கு வந்து இந்த தைராய்டு ஒரு 5 இயர்ஸா இருக்கு. சரிங்க. அது ரொம்ப பெருசா ஆயிட்டே இருக்கு. அந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இப்போ ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்க மேடம். சரிங்கம்மா. மாத்திரை மருந்துகள் எவ்வளவு நாளா உட்கொண்டுட்டு இருக்கீங்கம்மா? மாத்திரை 5 இயர்ஸா தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். 5 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கீங்க. வெயிட் எவ்வளவுமா இருக்கீங்க இப்ப? வெயிட் 59 kg இருக்காங்க சொன்னாங்க மேடம். அம்மாவோட வயது எவ்வளவு சொன்னீங்க? 24 வயசு. 24 வயது இல்லீங்களா? ஓகேம்மா. தொடர்ந்து நீங்க வந்து உங்களுக்கு சளிக்காக ஏதாவது மாத்திரைகள் இப்ப உட்கொண்டுட்டு இருக்கீங்களாம்மா? சளிக்கெல்லாம் இல்ல மேடம், அந்த தைராய்டு டேப்லெட், அப்புறம் கை நடுக்கும் கால் நடுக்கும் இருக்கு. சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஏதாவது நெஞ்சு சளி அது அடிக்கடி வர்றது அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அம்மா உங்களுக்கு? நெஞ்சு சளி தெரியல மேடம், ஆனா கழுத்துல மட்டும் சளி இருக்குது. சரிங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி கவனிங்க, இதுக்கான விளக்கம் வந்து நான் சொல்றேன்மா. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே தான் தைராய்டும் வந்து லங்ஸும் வந்து தொடர்புடையது. ஸோ லங்ஸை சரிப்படுத்தும் போது தைராய்டு இவங்களுக்கு எளிதில் சரியாகும். இது தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் வந்து எடுக்கணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. நுரையீரல் கழிவுகளோட நம்ம லங்ஸில் இருக்க கழிவை ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றிட்டோம், கிட்னியோட எனர்ஜி லெவலையும் சீர்படுத்திட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எளிதில் சரிப்படுத்திடலாம். மாத்திரை மருந்துகளை இவங்க முழுமையாக நிப்பாட்டிட்டு நம்மகிட்ட வந்து அணுகுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஈவினிங் நேரத்தில் வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து நின்னாங்க அப்படின்னா விட்டமின் டியோட சக்தி வந்து நல்லா கிடைக்கும் போது இவங்களுக்கு செரிமானம் எல்லாமே வந்து நல்லா நடக்கும். அப்போ விட்டமின் டி நல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும் பட்சத்தில் தைராய்டை நம்ம சரிப்படுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இயற்கை முறையிலே வந்து இதற்கு தீர்வு இருக்குன்ற விளக்கம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால்.
லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஓகே, தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை 0444596944 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வந்து தோல் நோய்கள் இருக்கிறவங்க வந்து பொதுவாக வந்து கத்திரிக்காய், கருவாடு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க என்ன மாதிரி விளக்கம் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக வந்து நம்ம எந்தவித உணவு ரெஸ்ட்ரிக்ஷனுமே யாருக்குமே நாங்கள் கொடுக்கறது கிடையவே கிடையாது. நம்ம ஹெர்போ கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாமே சாப்பிடணும். எல்லாமே சாப்பிட்டு ஒருத்தவங்க ஹெல்த்தியாக இருக்கிறது தான் வந்து நம்ம ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்னு அப்போ தான் சொல்ல முடியும். எல்லாமே ஒத்துக்கணும் உடம்புக்கு. மழையில் போனால் மழையில் நனைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து உடம்பு ஒத்துக்கணும், வெயிலில் போனாலும் ஒத்துக்கணும். என்ன உனக்கு இப்போ இது திராட்சை எடுத்தால் வந்து சளி பிடிக்குது, சீத்தாப்பழம் எடுத்தால் சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எடுத்தாலும் நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா லங்ஸ் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். லங்ஸ் வீக்காக இருக்கிறவங்களுக்கு சளி பிடிச்சிட்டு அது சரியாயிடும். ஸோ அதே மாதிரி சர்க்கரை வியாதி உள்ளவங்கள நாங்கள் இனிப்புகள் சாப்பிட சொல்லுவோம். இனிப்பு அதாவது ஒத்ததை குணமாக்கும்னு ஒரு தத்துவமே இருக்கு. ஸோ எது வந்து நோயை வந்து உருவாக்கும், அதாவது சர்க்கரை வியாதிக்கு சர்க்கரையை சாப்பிடணும். அதாவது எப்படி இயற்கையாக விளைந்த சர்க்கரை உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடலாம். பனங்கல்கண்டு, பனை வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரியான இயற்கை இனிப்பு வகைகளை நம்ம சாப்பிடலாம். குறிப்பாக நாங்கள் வந்து முழுக்க சொல்றது மாம்பழம் எல்லாம் சாப்பிட சொல்லுவோம் சுகர் பேஷண்ட்டுக்கு. எப்படி அது சரியாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒத்ததை குணப்பாக்கணும்ன்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக முழுமையாக சரியாகும். இது நாங்கள் கொடுத்து நாங்கள் வந்து டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய வச்சிருக்கோம். எங்க வர யாருக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிற வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறைப்படி நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு பிரச்சனைகளுமே வரவே வராது. நீங்க சொல்றது வந்து கத்திரிக்காய் வந்து சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிட்டா லேசா தோல்ல வந்து அரிப்பு வர்றது வந்து காமன். ஏன் வருதுன்னு எல்லாருக்கும் வராது அரிப்பு. அது வந்து சென்சிட்டிவா இருக்கு அவங்க ஸ்கின்னு. அப்படி சென்சிட்டிவா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து வெளித்தள்ளுறதுக்காக ஒரு அரிப்பு வரும். அது வந்து லேசா சிலருக்கு சீல் வரலாம். ஸோ அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் கொஞ்சம் பீரியட் தான் இருக்கும். ஸோ அந்த பீரியடை தாண்டி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணவுப் பொருளே வந்து நம்மளுக்கு ஒத்துக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து தடுக்கணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. எல்லாமே சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணுங்கிற வழிமுறையை மட்டும் தெரிஞ்சுட்டு நம்ம கரெக்டாக சாப்பிடும்போது யாருக்குமே எந்த வியாதிகளுமே வரவே வராது. ஓகே, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது டாக்டர்? கண்டிப்பாக நுரையீரல் அதான் சளி வரக்கூடிய உணவுப் பொருட்கள், சளி அதாவது உள்ளுக்குள்ளேருந்து நம்மளுக்கு வெளித்தள்ளது கூடிய உணவுப் பொருட்கள், நம்ம சீத்தாப்பழம், கிரேப்ஸ் இதெல்லாம் எடுத்தா சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு. ஆனா வந்து நம்ம இதுக்கு தான் இப்படிதான் எடுக்கணுங்கிற வழிமுறை எல்லாம் நம்ம பண்ண வேண்டாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். எல்லாருமே எல்லாமே எடுத்துக்கணும். ஆனா வந்து அவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக எந்தவித உபாதையும் வந்து கொடுக்காம இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்தா பிரச்சனையே இல்லை. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சிங்கத்துல இருந்து லட்சுமி பேசுறமா. சரிங்க வசந்தி, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? வயசு 29 ஆகுது. சரிங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க. வணக்கம் அம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு வயசு 27 ஆகுது. இப்போ ஒரு 3 நாளாவே இந்த மூக்குக்கும் தொண்டைக்கும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரியே இருக்கு. ஓகேம்மா, அம்மாக்கு சளி பிடிச்சிருக்காம்மா? சளி அந்த மாதிரி தொந்தரவு பெரிய அளவுக்கு இல்ல. ஓகேம்மா. மண்டையில இருந்து எந்த நேரமும் ஒரு நீர் இதாகிற மாதிரியே இருக்கு. தலை பாரமா இருக்குதாம்மா? தலை பாரமா இருக்குது. சரிம்மா, தும்மல் வருதுங்களா? அடிக்கடி தும்மல் வருதுங்களா? தும்மல் இல்ல, அப்புறம் மூக்கு வடிகிறது மாதிரி, அப்புறம் சளி தொந்தரவு அந்த மாதிரிலாம் தெரியலம்மா. ஓகே ஓகே. வேற என்ன தொந்தரவு இருக்கு? மாத்திரை மருந்துகள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? மாத்திரை எந்த எதுக்குமே காமிச்சது இந்நாள் வரையும் காமிச்சது கிடையாது. ஆனா தூக்கம் மட்டும் சரியா ஆழ்ந்த தூக்கம் தூங்குன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இல்லம்மா. கண்டிப்பாகம்மா. ஓகேம்மா. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க இப்ப? வெயிட் 46. வெயிட் வந்து எவ்வளவு இருக்கீங்க? 46. 46 அம்மா. தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா அம்மாக்கு? தைராய்டுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி செக்அப் காமிச்சோம். எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்ல, எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகேம்மா, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பயப்படாதீங்க, கண்டிப்பா சரிப்படுத்திடலாம். சரிங்களா? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, இதுக்கான விளக்கம் சொல்றேன். அதாவது இப்ப இவங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை வந்து நம்மளுக்கு செரிமானத்தை சீர்படுத்தினா இவங்களோட பிரச்சனை வந்து கண்டிப்பாக சரியாயிடும். இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் கிளினிக்கல் சிம்டம் எப்படி சொல்லுது அப்படின்னா சைனசைட்டிஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து செரிமானத்தை சீர்படுத்தும் போது அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். சரியாகும் போது அந்த நேசல்ல இருந்து
தண்ணி மாதிரி வர்றது இது எல்லாமே சரியாயிடும், தலைபாரமும் சரியாயிடும். ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு, இந்த தோல் நோய், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கால் பண்ண காலர்ஸ்க்கும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.